இந்த நாளிகையில் நம்ம எதை குறித்து பார்க்க இருக்கிறோமானால் மிக முக்கியமானது, கிறிஸ்தவர்களாகிய நாமும் அநேக முறை வேதாகமத்திலிருந்து இல்லைனால் வேத வசனத்திலிருந்து கிறிஸ்துவ அந்த வாழ்க்கை வாழாமல் பின்னிட்டு போகிறதான ஒரு நிலைக்குள்ளாக கிறிஸ்தவ இருக்கிறது உண்டு. பல காரியங்களில் நம்ம கிறிஸ்தவர்கள் பின்னிட்டு போய் கொண்டே இருப்பாங்க, நீங்கள் கவனித்து பார்த்துருப்பீங்க. அதை ஏன் அப்படின்னெல்லாம் நம்ம ஜஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஒரு நபரை குறித்து பார்க்கும்போது அந்த நபரிலிருந்து நமக்கு என்ன வெளிப்படுகிறது என்று நம்ம கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அழகாக ஒரு வசனத்தை ஆண்டவர் அந்த நபரை பார்த்து சொல்லுகிறார். அந்த நபரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையை நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்ம வேதத்தில் வாசித்தோம் அப்படின்னா நியாயாதிபதிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். நியாயாதிபதிகள் 6:14. இங்கே கிதியோன் என்றதான ஒரு நபரை பற்றி எழுதப்பட்டிருக்கு. 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ என்று அவர் சொன்னார். ஆண்டவர் இந்த நாட்களிலே உங்களுக்கு கொடுக்குற ஒரு வாக்கு தத்தம், ஒரு வார்த்தை, உங்களை பலப்படுத்துகிற ஒரு வார்த்தை என்னன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு இருக்கிற பலத்தோடு நீங்கள் போங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனையும் அழைக்கும் போது ஒரு பலத்தை கொடுத்து அழைக்கிறார். பலத்தை கொடுத்து அழைத்து அவனை உறுதிப்படுத்தி அவனை சமாதானத்திற்குள்ளாக அவனை தேவனாய கர்த்தர் வைக்கிறார். ஓகே, இந்த சம்பவம் ஃபுல்லாக நீங்கள் என்னை பார்த்தீங்க அப்படின்னா எந்த சம்பவங்கள் எல்லாம் இங்கே எழுதப்பட்டிருக்கு என்பதையும் நாம் பார்ப்போம். ஆண்டவர் முதலாவது கிதியோனை கிட்ட அவர் பேசுகிறார். முதலாக ஆண்டவர் கிதியோன் கிட்ட பேசுகிறாரு. 11வது வசனத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து கவனித்து பார்த்தோம் அப்படின்னா யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியஸ்திரியனான யோவாசின் ஊராகிய ஒப்பராவில் இருக்கும் ஒரு கார்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானில் கைக்கு தப்புவிக்கிறதுக்காக ஆலைகளுக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். எஸ், கிதியோனுக்கு ஆண்டவர் வார்த்தை எப்படி வருகிறது என்றால், பராக்கிரமசாலியே, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் ஆண்டவரை நோக்கி, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். எஸ், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து சொல்றார், உனக்கு இருக்கிற பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியான் கைக்கு நீக்கலாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா என்றார். ஹல்லேலூயா. அந்த நாட்களில் இஸ்ராயேல் மக்கள் அந்த மீதியான் தேசத்து மக்கள் கையிலே ஒரு பக்கத்தில் அகப்பட்டு இருக்கிறாங்க. எப்பொழுது வேண்டுமானாலும் யுத்த பயம் அவங்களுக்கு நேரிட்டு கொண்டிருக்கு. எப்பொழுது வேண்டுமானாலும் மீதியானர்களால் இஸ்ரேல் மக்கள் அழிக்கப்பட முடியும். அந்த சூழ்நிலையில் இருக்காங்க, அகப்பட்டு இருக்கிறாங்க, அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. அன்றைக்கும் அநேக நியாயாதிபதிகள் இருக்கிறாங்க. மக்கள் செய்கிற நீதி நியாயங்களை விசாரிக்கிற ஜனங்களாக அங்கே அவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்பொழுது கர்த்தர் ஒரு நபரை ஏற்படுத்துகிறார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிதியோன். கிதியோனை ஆண்டவர் ஏற்படுத்தி அவனை பார்த்துட்டு சொல்கிறாரு, நீ அந்த யுத்தத்திற்கு போ அப்படிங்கிற. அந்த யுத்தத்திற்கு நீ போகணும். அங்கே போகும்போது அவர் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷனை சொல்லி கொடுத்து அனுப்ப. அதில் ஒன்று தான் இங்கே அவரை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ புறப்பட்டு போய் என்றார். காரணம் என்ன? ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்கிறவர்.
அப்போது ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்கிறபடினாலே அவர் என்ன பலம் நமக்கு ஆல்ரெடி கொடுத்திருக்கிறாரோ அந்த பலத்தோடு புறப்பட்டு போக வேண்டி ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அப்போ உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பலத்தோடு புறப்பட்டு போங்கள், ஏனென்றால் மீதியானின் கையிலிருந்து நீங்கள் தான் ரட்சிக்கப்பட போகிறீங்க. அப்போ மக்களை விடுதலை ஆக்குகிறது நீங்களாக இருக்கிறீங்க. ஆமென். அப்போது மக்களை விடுதலை ஆக்குறது நீங்கள், அதாவது கிதியோன் அப்படிங்கிறாரு. நான் நினைக்கிறேன் மக்களை விடுதலை ஆக்குற பொறுப்பு ஆண்டவர் உங்ககிட்ட நீ கொடுக்குறாரு. நீங்கள் யார் என்றால் பராக்கிரமசாலி. நீங்கள் யார் என்றால் இருக்கிற பலத்தோடு புறப்பட்டு போகிறவர்கள், இருக்கிற பலத்தை வைத்து நீங்கள் வாழக்கூடியவர்களாக இருக்கீங்க. அப்பொழுது ஆண்டவரை பார்த்து கிதியோன் சொல்கிறார், ஆண்டவரே, நீர் தேவன் என்பது உண்மையானால் நான் வரும் வரை நீர் காத்திருக்க வேண்டும். நான் போய் ஒரு இறைச்சியை அடித்து அங்கே புளிப்பில்ல அப்பத்தை சுட்டு நான் கொண்டு வருகிற வரை நீர் இங்கே இருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ புறப்பட்டு போ. தேவதூதன் சொல்கிறார், நீ போ. அவன் போய் ஒரு ஆட்டை எடுத்து வேகமாக அதை அடித்து சமைத்து அந்த ஆண்டவர்கிட்ட கொண்டு வரும்போது, இங்கே கவனிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா 21வது வசனத்தை நீங்கள் கவனிக்கும் போது, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சையும் புளிப்பில்லா அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனானவரோ என்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனான். அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேன் என்றான். அப்பொழுது அவருக்கு ஒரு பெயர் வருகிறது, உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட அந்த கிதியோன் ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். யெகோவா ஷாலோம் என்றால் சமாதானம் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. ஷாலோம், சமாதானம் உள்ள தேவன். அந்த கிதியோனுக்கிட்ட என்ன செய்ய, சமாதானம் உள்ள தேவனாக அங்கே இருக்கிறத பார்க்குறோம். இப்போ என்ன நடக்குது என்று நீங்கள் பார்க்கும்போது அடுத்த அதிகாரத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 7வது அதிகாரத்தை நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா, அங்கே எதிரிகள் இருக்கிறாங்க. அங்கே எதிரிகள் இருக்காங்க, மீதியான் தேசத்து எதிரிகள். அந்த எதிரிகளுடைய மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,35,000 வீரர்கள். ஆப்போசிட் மீதியான் தேசத்தில் இருக்கக்கூடிய எதிரிகளுடைய அந்த ஆர்மி படையுடைய தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,35,000 வீரர்கள். உடனே கிதியோன் என்ன செய்கிறார், இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்கிறாரு, நாம் யுத்தத்திற்கு போக போகிறோம், எனவே யாரெல்லாம் யுத்தத்திற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களோ எல்லாரும் வாங்க அப்படிங்கிறார். அப்போ என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 32,000 இஸ்ரேல் ஜனங்கள் நிற்கிறாங்க. இஸ்ரேலில் மக்கள் யுத்தத்திற்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா 32,000 பேர் நிற்கிறாங்க. அப்போது இவர் சொல்கிறாரு, கிதியோன் சொல்கிறாரு, இவ்வளோ பேர் எங்களுக்கு வேண்டாம், இதில் நீங்கள் யாராவது கொஞ்சம் பேர் மாத்திரம் இருங்க, மீதெல்லாம் போங்கன்னு சொன்ன உடனே என்ன செய்கிறாங்கன்னா ஒரு 22,000 பேர் தங்கள் வீட்டுக்கு போயிடுறாங்க. கவனிக்கலாம் நான் பேசுகிறது. அப்போது கிதியோன் கூப்பிடும்போது எவ்வளோ வராங்கன்னா 32,000 பேர் வராங்க. நாங்கள் யுத்தத்திற்கு வரோம், எப்போ இவ்வளோ பேர் யானை அப்படின்னு சொன்னோன்னே என்ன செய்கிறாங்கன்னா 22,000 பேர் அப்படி வீட்டுக்கு போயிடுறாங்க. ஓகே, அப்படின்னா என்னன்னா உண்மை இல்லாத வாழ்க்கை வாழக்கூடிய ஜனங்கள். ஏதோ பாஸ்ட்டு கூப்பிட்டாங்களேன்னு உட்காந்துட்டு இருக்கிறது, பாஸ்ட்டு சொன்னாரே அப்படின்னு செய்யறது. அதாவது பயபக்தியின் ஆவியை கொண்டு இருக்கணும். எப்படி பயபக்தியின் ஆவியும் பாஸ்ட்டு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த வேலை செய்வது, பாஸ்ட் இருந்தால் அந்த வேலை செய்வதல்ல. அதே மாதிரி தான் வெளியில் எஜமான் இருந்தால் ஒரு வேலை, எஜமான் இல்லைன்னா ஒரு வேலை. 2 பேரும் அவர்கள் 2 நிலையில் இருக்கிறவர்கள் நம்மக்கிட்ட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா நமக்கு கொடுக்கிற வேலைகளை பயபக்தியாக செஞ்சு முடிக்கிறது தான் ஒரு உன்னதமான ஒரு ஒர்க்கு. அப்போ கிதியோன் வீட்டுக்கு போங்கன்னு சொன்ன உடனே என்ன செய்கிறாங்கன்னா 22,000 பேர் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. மீதி அங்கே எத்தனை பேர் இருக்காங்க? 10,000 பேர் அங்கே இருக்கிறாங்க. அங்கே என்ன செய்கிறாங்க, 32,000 பேர் 22,000 பேர் போனால் மீதி 10,000 பேர் இருக்காங்க. 10,000 பேர் இருக்காங்க. ஆண்டவரே, இவங்களை கூட்டிகிட்டு போட்டுமான்னு கிதியோன் கேட்குறாரு. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை,
ஒரு ஆறு வழியாக போய் நிப்பாட்டு, எல்லாரும் போயிட்டு ஆற்றுல இறங்கி தண்ணி குடிக்க சொல்லு. யாரெல்லாம் நின்று கொண்டு தண்ணி குடிக்கிறாங்கன்னு பாரு, யாரெல்லாம் வளைஞ்சு நாக்கால் நக்கி குடிக்கிறாங்கன்னு பாரு அப்படின்னார். நாக்கால் நக்கி தண்ணி குடித்தவங்க 300 பேர், நின்று கொண்டு தண்ணி குடித்தவங்க 9700 பேர். ஆண்டவர் சொன்னார், நாக்கால் நக்கி யார் தண்ணி குடிக்கிறாங்களோ அவங்கள மாத்திரம் யுத்தத்துக்கு கூட்டிகிட்டு போன்றேன், இதெல்லாம் வீட்டுக்கு அனுப்புங்கிறாரு. மீதி 9700 பேர் வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ எவ்வளோ பேர் மீதியே இருக்க? 300 பேர். எத்தனை பேர் அழிப்பதற்காக? 1,35,000 பேர் மீதியானுடைய படைகளை அழிப்பதற்கு கிதியோனோடு ஆண்டவருக்கு கூட்டிகிட்டு போக சொன்ன தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 300 பேர். 300 பேரை கூட்டிகிட்டு போகும்படி சொல்லுகிறார். 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே அங்கே நம்ம வாசிக்கிறோம். 300 பேரை அவர்கள் அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் ஆண்டவர் அவனோட கூட இருந்தபடினாலே, ஆண்டவர் அவன் முன்னே நடந்தபடினாலே, அந்த சமாதானத்தின் தேவன் முன்னே நடந்தபடினாலே, அங்கே மீதியான் தேசத்தில் இருக்கிற போர் வீரர்களை 1,35,000 பேரை அங்கே அவர்கள் அடித்து கொன்று போட்டார்கள். 300 பேர் கொன்று போட்டு அவர்கள் வெற்றி சூழ்ந்து கொண்டார்கள். இஸ்ரேல் மக்களுக்கு வெற்றி வந்தது. இஸ்ரேல் மக்கள் எல்லோரும் மீதியான் கையிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். இதுக்கப்புறம் பயம் கிடையாது, இதுக்கப்புறம் அச்சுறுத்தல் கிடையாது, இதுக்கப்புறம் எந்த திகிலும் கிடையாது. உடனடியாக அங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ஆர்ப்பரித்து கிதியோன் கிட்ட வராங்க. கிதியோன் கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் அதிகாரத்தை கவனிக்கும் போது, நம்ம 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 22ஆம் வசனத்தில் நம்ம கவனிக்கும் போது, அப்பொழுது இஸ்ரவேல் மனிதர் கிதியோனை நோக்கி, நீர் எங்களை மீதியானர் கைக்கு நீக்கலாக்கி விட்டபடியினால் நீரும் உம்முடைய குமாரனும் எங்களை ஆளக்கடவீர்கள் என்றார்கள். அப்பொழுது கிதியோன் சொல்றாரு, நான் உங்களை ஆள மாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆள மாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவார். ஹல்லேலூயா. நம்மை ஆளுகை செய்கிறது கர்த்தர் உண்டு. கிதியோன் இப்போ நல்ல ஒரு மெச்சூரிட்டியில் இருக்காரு, நல்ல ஒரு மெஜாரிட்டி நிலையில் இருக்கிறாரு. மக்களே கேட்குறாங்க, ராஜாவாக நீர் இருங்கன்னு சொல்லி. ஆனால் கிதியோன் சொல்கிறாரு, இல்லை, தேவனே ராஜாவாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஏன் கிதியோன் ராஜாவாக இல்லை? அவன் தெய்வத்தை மையப்படுத்தினான், தெய்வத்தை முக்கியத்துவப்படுத்தினான். தனக்கென்று ஒரு பேர் பெருமை வரும்போது இந்த நாட்களில் அநேகர் அவர்களுக்கென்று எடுத்துக்கொள்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு பேர் பெருமை வரும்போது நம்ம என்ன செய்யறோம்னா, அந்த புகழ்ச்சி, அந்த மகிமை, அந்த பேர் புகழ் எல்லாமே நமக்கென்று எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் இங்கே கிதியோன் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அது தெய்வத்திற்கென்று கொடுக்கிறார். இல்லை, நானும் என் குமாரர்களும் அவர்கள் குமாரர்களும் உங்களை ஆள மாட்டார்கள், தேவனோ உங்களை ஆளுகை செய்வார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்போ உங்களை யார் ஆளுகை செய்ய வேண்டும்? உங்களை தேவன் ஆளுகை செய்ய வேண்டும். ராமன் சொல்லுவோமா? உங்களை ஆளுகை யார் செய்ய வேண்டும்? கர்த்தர் ஆளுகை செய்ய வேண்டும். எந்த மனுஷர்களும் ஆளுகை செய்வதல்ல. அதாவது மனிதர்கள் நமக்கு எஜமானாக இருக்கிறார்கள் வேலை செய்வதற்கு. பட் ஆளுகை என்று வரும்போது என் ஆவியாத்ம சரீரத்தை கிறிஸ்து ஆளுகை செய்ய வேண்டும். ராமன் சொல்லுவோமா? இன்னைக்கு கவனிச்சுக்கோங்க, உங்களை யார் ஆளுகை செய்கிறாங்க? உங்கள் வீட்டார், இல்லை என்றால் உங்களுடைய பணங்கள், இல்லை உங்களுடைய படிப்பு, இல்லை என்றால் நல்ல உங்கள் தூக்கம் உங்களை ஆளுகை செய்தா? இல்லை என்றால் நான் எப்பவுமே சோம்பேறித்தனமாக இருக்கேங்க, உங்கள் சோம்பேறி உங்களை ஆளுகை பண்ணிகிட்ருக்கா? வேதம் சொல்லுகிறது, பவுல் சொல்கிற அழகான ஒரு வார்த்தை, நான் கிறிஸ்துவுக்கு அடிமையானபடியினாலே மற்ற ஒன்றுக்கும் நான் அடிமைப்படேன். அப்போ எவன் ஒருவன் கிறிஸ்துவுக்கு அடிமைப்படுகிறானோ அவன் மற்ற ஒன்றுக்கும் அடிமைப்படுவதில்லை. எந்த மனுஷனும் ஆளுகை செய்ய முடியாது. உன் கணவன், மனைவன், பிள்ளைகள், தகப்பன், தாய், அண்ணன், தம்பிகள், பணங்கள், பொருட்கள் எதுவுமே உங்களை ஆளுகை செய்யாது. அப்போது நான் கர்த்தருக்கு நான் அடிமையானபடினாலே அவர் என்னை ஆளுகை செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் கிதியோன் சொல்கிறாரு, கிதியோன் அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்பேன் அப்படிங்கிறாரு. யார்கிட்ட? மக்கள் எல்லாம் வந்து சொன்னாங்க, ராஜா, நீங்கள் ராஜாவாக இருங்க, என்னை ஆளுகை செய்கிற தகுதி உமக்கு இருக்கிறது, உம்முடைய மக்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறது.
உங்களுடைய பிள்ளைகள் ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லும்போது அவர் சொல்கிறாரு பெருந்தன்மையாக, ஒரு தேவ மனுஷன் இல்லையா? இல்லைப்பா, ஆளுகை கர்த்தருடையதாக இருக்கிறது, கர்த்தர் ஆளுகை செய்கிற, இப்படி இருக்கையில் நான் ஆளுகை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, தேவனே ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லி பிற்பாடு சொல்கிறாரு, எனக்கு ஒன்றை மற்றும் நீங்கள் செய்யுங்கள். என்ன என்றால், நீங்கள் மீதியான் தேசத்தில் போய் எதையெல்லாம் கொள்ளையடித்தீர்களோ அதில் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு கொடுங்கள் என்று கேட்டார். அவர்கள் எல்லோரும் அவர்கள் கொள்ளையடித்ததை பங்கிட்டு எல்லாம் கிதியோனுக்கு கொடுத்தார்கள். கிதியோன் என்ன செய்தார்? அவர் என்ன செய்தார் அப்படின்னு பார்க்கும்போது வாசிக்கலாம். நம்ம 27வது வசனத்தில் கிதியோன் என்ன செய்தார்னா, ஒரு ஏப்போத்தை உண்டாக்கி, நீங்கள் 26வது வசனத்தில் லாஸ்ட் நீங்கள் படிச்சிங்கன்னா, அவன் கேட்டு வாங்கின பொன் கடுக்கண்களின் நிறை 1700 பொன் சேக்கலின் நிறையாயிருந்தது. 1200, அதாவது 1700 பொன் சேக்கல் அப்படின்னா எவ்வளோ தங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19.5 கேஜி கோல்டு. 19.5 கேஜி கோல்டு. இன்றைக்கி ஒரு கேஜி எவ்வளோ கோல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் இன்றைக்கி 10,000 ரூபா. அப்படின்னு 1000 கிராம் சேர்ந்து இன்றைக்கி 1 கோடி ரூபா. இன்றைக்கி ஒரு கேஜியோடைய தங்கத்தின் வேல்யூவேஷன் பார்த்திங்கன்னா 1 கோடி. அன்றைக்கி 19.5 கேஜி தங்கத்தை அவன் மக்கள்கிட்டேருந்து வாங்கி ஒரு ஏப்போத்தை செய்தான். ஏப்போத் என்றால் என்ன என்றால் ஒரு அங்கியை செய்தான். கவனிங்க, இந்த அங்கி யார் செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் போட வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அங்கியை ஒரு பிரதான ஆசாரியன் போட வேண்டும். ஏப்போத்தை அவர்கள் தரிக்க வேண்டும். அவர்கள் தான் அந்த ஏப்போத்தை தரித்து கொண்டு அவர்கள் தான் கர்த்தருக்கென்று பலி செலுத்த வேண்டும். அவர்கள் அல்லாமல் ஏப்போத்தை மற்றவர்கள் தரிப்பதற்கு பர்மிஷன் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அதை செய்வதற்கும் அனுமதி இல்லை. ஆனால் இந்த கிதியோன் ஏப்போத்தை போட்டுக்க கிடையாது. அந்த ஏப்போத்தை ஒன்றை செய்து அந்த விலை உயர்ந்த அந்த வஸ்திரம், கனமான ஒரு வஸ்திரம், மதிப்புக்குரிய ஒரு வஸ்திரம், மகிமையான ஒரு வஸ்திரத்தை அவன் வீட்டில் கொண்டு போய் வைத்தான். அவன் வீட்டில் கொண்டு போய் ஏப்போத்தை வைத்து விட்டு மக்களுக்கு ஒரு ஆணையை இட்டான். மக்களுக்கு என்ன ஆணையை இட்டான் என்று நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நீங்கள் வாசிக்கலாம். 27வது வசனத்தை கவனிக்கும் போது, அதனால் கிதியோன் ஒரு ஏப்போத்தை உண்டாக்கி அதை தன் ஊரான ஒப்ராவிலே வைத்தான். இஸ்ரவேல் எல்லோரும் அதை பின்பற்றி சோரம் போனார்கள். அது கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கண்ணியாயிற்று. இப்போ கவனிங்க, அந்த ஏப்போத்தை அவன் வீட்டில் வைத்து எல்லா ஜனங்களையும் வணங்கும்படி சொல்லுகிறார். அப்போது அங்கே வசனம் சோரம் போனார்கள். வசனத்தில் சோரம் போனார்கள் அப்படின்னு நீங்கள் எங்கெல்லாம் படிக்கிறீங்களோ அங்கெல்லாம் விக்கிரகத்தை அவர் வணங்கினார்கள். அவர்கள் ராஜாவாக வேண்டி மக்கள் கேட்டுக்கொண்டார்கள். தேவன் ராஜா என்று சொன்னார். ஆனால் அந்த ஆசாரியர்கள் பயன்படுத்தின ஏப்போத்தை அவன் தரிக்கலை, அதை அவன் செய்வித்தான். ஏன் இவன் தரிக்கக்கூடாது? இவன் எந்த கோத்திரத்தை சார்ந்தவன்? மனாசே கோத்திரத்தை சார்ந்தவன். எந்த கோத்திரத்தை சார்ந்தவன் ஏப்போதை தரிக்க வேண்டும்? ஆரோன் வம்சாவளி. ஆரோனே இல்லாமல் அந்த ஏப்போதை தரிக்க அனுமதி கிடையாது. அவங்க பிள்ளைகள் தான் அந்த ஏப்போதை தரிக்க வேண்டும், ஆசாரியர்கள். அவர்களை அல்லாமல் இவன் யார்? மனாசே கோத்திரத்தை சார்ந்தவன். ஏப்போதை தரிக்கல, அதை செய்தான், கொண்டு போய் அவன் வீட்டில் வைத்தான். வைத்து மக்களை சோரம் போக்கினான். இதனால் தான் வெற்றி என்று சொன்னான். அப்போ கர்த்தருக்காக பராக்கிரமசாலியாக விடுதலை செய்யப்பட்ட, கர்த்தருக்காக வைராகியமுள்ள ஜனங்களாக இருந்தாலும் ஏதோ ஒன்றில் நீங்கள் தவறி விழுந்து போனால் அதனாலே அநேக நன்மைகளை கெடுத்து கொள்வீர்கள். இந்த வார்த்தையை கவனிங்கள். 27 வசனம், கிதியோனுடைய வீட்டாருக்கு அது கண்ணியாய் இருந்தது. கிதியோன் மரித்து போனான். 28வது வசனத்தில் வாசிக்கும் போது அவன் நாட்கள் எல்லாம் அவன் சமாதானமாக இருந்ததாக வேதம் சொல்லுகிற. 28வது வசனத்தில் லாஸ்ட் படிக்கும்போது, தேசமானது கிதியோனின் நாட்களில் 40 வருஷம் அமைதலாய் இருந்தது.
அவன் பிள்ளைகள் நாட்கள் வரும்போதுதான் அது சாபமாக மாறினது. அவன் வீட்டாருக்கு அது கண்ணியாக இருந்தது. கிதியோனுடைய வீட்டில் அநேக ஸ்திரீகள் இருந்தார்கள். கிதியோனுக்கு அநேக மனைவிகள் இருந்தார்கள். அவனுடைய குமாரர் 70 பேர். அவனுக்கு 70 மகன்கள் இருந்தாங்க கிதியோனுக்கு. ஆனால் 31வது வசனத்தை கவனிக்கும் போது சீகேமில் இருக்கிற அவனுடைய மறுமனையாட்டியும் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றால் அவனுக்கு அபிமெலேக்கு என்று பெயரிட்டான். இந்த அபிமெலேக்கு என்ன செய்தார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு அநியாயங்களை செய்தார், மிகப்பெரிய ஒரு அக்கிரமத்தை செய்தார். அவங்க அப்பா கிதியோன் இறந்த உடனே, அதாவது நீங்கள் 28ஆம் வசனத்தில் வாசிச்சிங்க, 40 வருஷம் கழித்து 40 ஆண்டுகள் சமாதானமான ஒரு ஆட்சி அவரால் நடக்கிறது. அவர் ஒரு ராஜா அல்ல, நியாயாதிபதி லிஸ்ட்டில் இருக்கிறாரு. அவர் கீழ் அநேக ஜட்ஜஸ் இருந்தாங்க, நியாயாதிபதி இருந்தாங்க. 40 ஆண்டுகள் சமாதானமாய் கர்த்தர் கிதியோனை வைத்தார். அவன் மரித்த பிற்பாடு அங்கே என்ன நடந்தது என்றால், அவனுடைய மகன், மறுமனையாட்டுடைய மகன் அங்கே அபிமெலேக்கு எழுந்து அவர்களுடைய சகோதரர்கள் 70 பேரை ஒரே கல்லின் மேல் ஏற்றி கொலை செய்தான். 9ஆம் அதிகாரம் அங்கே வாசிக்கும் போது 9ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை நாம் கவனிக்கும் போது, அவன் ஒப்ராவில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டிற்கு போய் எருபாகாலின் குமாரனாகிய தன் சகோதரர், யார் அந்த எருபாகால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் கிதியோனுடைய குமாரனாகிய தன் சகோதரர் 70 பேரை ஒரே கல்லின் மேல் கொலை செய்தான். ஆனாலும் அந்த பெருகாவில் இளைய குமாரனாகிய யோதாம் ஒளிந்தபடியினாலே அவன் மாத்திரம் அங்கே தப்பித்து அந்த இடத்துல சீகேமில் இருக்கிற அநேக ஜனங்களை வைத்து அநேகருக்கு பணத்தை கொடுத்து அவன் அங்கே ராஜாவாக மாறினான். 6ஆம் வசனத்தில் கவனித்து பார்த்தீங்கன்னா, பின்பு சீகேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரும் மில்லோவின் குடும்பத்தார் அனைவரும் கூடி கொண்டு போய் சீகேமில் இருக்கிற உயர்ந்த கர்வாலி மரத்தண்டிலே அபிமெலேக்கை ராஜாவாக்கினார்கள். இந்த ராஜாவை குறித்து உபாகம் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே வசனத்தில் வாசிக்கிறோம், யார் ராஜாவாக வேண்டும் என்றெல்லாம் அங்கே இருக்கிறது. நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. உபாகத்தம் 17ஆம் அதிகாரம், ஒரு ராஜாவாக வேண்டுமானால் அவனுக்கு என்னென்ன தகுதி இருக்க வேண்டும், அவன் தன் சொந்த இனத்தாக இருக்க வேண்டும், அவன் நன்மையாக இருக்க வேண்டும், தேவனால் அவன் அறிந்தவனாக இருக்க வேண்டும், ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்க வேண்டும், அவன் நியாயப்பிரமாணத்தை கற்றவனாக இருக்க வேண்டும், தெய்வத்துக்கு பயந்து மக்களுக்கு பயந்து மக்கள் மேல் கரிசனை உள்ளவனாக இருக்க வேண்டும். இதெல்லாம் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் உபாகம் 17ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ ஆண்டவர் அங்கு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இங்கே ஜனங்கள் கூட்டி கொண்டு போய் அபிமெலேக்கை ராஜாவாக்கினார்கள். அபிமெலேக்கை ராஜாவாக்கினதாலே மறுபடியுமாக மக்கள் சோரம் போனார்கள். மறுபடியுமாக மக்கள் எதிரின் கைக்குள்ளாக மாட்டிக்கொண்டார்கள். 40 ஆண்டுகள் கழித்து மாட்டிக்கொண்டார்கள். அபிமெலேக்கை மக்கள் ராஜாவாக்கினார்கள் என்று இங்கே 9ஆம் அதிகாரத்தில் நம்ம 6வது வசனத்தில் நியாயாதிபதிகள் புத்தகத்தில் வாசித்துட்டு இருக்கிறோம். அப்போது இங்கே 22வது வசனத்தை வாசிக்கும் போது அபிமெலேக்கு 3 ஆண்டுகள் ராஜாவாக அரசாண்டான். இஸ்ரேல் ஜனங்கள் மேலே 3 ஆண்டுகள் ராஜாவாக அவன் அரசாட்சி செய்தான். அவன் அரசாட்சி செய்த பிற்பாடு ஒரு யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்திற்கு இவன் போகிறான். 50வது வசனத்திலிருந்து நம்ம வாசித்தோம் அப்படின்னா 9ஆம் அதிகாரம் 50வது வசனத்திலிருந்து, பின்பு அபிமெலேக்கு வாசிக்கலாங்களா? அபிமெலேக்கு தேபேசுக்கு போய் அதற்கு விரோதமாய் பாளையம் இறங்கி அதை பிடித்தான். அந்த பட்டணத்தின் நடுவே பலத்த துருகம் இருந்தது. அங்கே சகல புருஷரும் ஸ்திரீகளும் பட்டணத்து மனுஷர் அனைவரும் ஓடி புகுந்து கதவை பூட்டிக் கொண்டு துருக்கத்தின் மேல் ஏறினார்கள். அபிமெலேக்கு அந்த துருக்கம் மட்டும் வந்து அதன் மேல் யுத்தம் பண்ணி துருக்கத்தின் கதவை சுட்டெரித்து போடும்படிக்கு
அதன் கிட்ட சேர்ந்தான். அப்பொழுது ஒரு ஸ்திரீ ஒரு ஏந்திரக்கல்லின் துண்டை அபிமெலேக்குடைய தலையின் மேல் போட்டால் அது அவன் மண்டை உடைந்தது. உடனே தன் ஆயுதக்காரனாகிய வேலைக்காரனை கூப்பிட்டு, ஒரு ஸ்திரீ ஒரு பொண்ணு அடித்து நான் சாகக்கூடாது, நாளைக்கு பேசிடுவாங்கன்னு சொல்லி என்னை குத்தி கொல்லு அப்படிங்கிறான். ஒரு பொண்ணு மண்டை உடச்சி கொண்டா அப்படின்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக இவன் என்னை குத்தி கொண்டுடு அப்படிங்கிறான். அப்போது அவன் நடந்தது நீங்கள் லாஸ்ட் வசனத்தில் கவனித்து பார்த்தீங்கன்னா, சீகேம் மனுஷன் செய்த எல்லா பொல்லாப்பையும் தேவன் அவர்கள் தலையின் மேல் திருப்பும்படி செய்தார். யெருபாகாலின் குமாரன் யோதாமின் சாபம் அவனுக்கு பதித்தார். யோதாம் இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 70 பேரை ஒரு கல்லின் மேல் ஏற்றி இந்த அபிமெலேக்கு கொலை செய்யும் போது இளைய மகன் மாத்திரம் தப்பித்து ஓடி போகிறான். அந்த இளைய மகன் தான் இந்த யோதாம். யோதாம் சபிக்கிறான். இந்த 9ஆம் அதிகாரத்தில் 8ஆம் அதிகார ஆரம்பத்தில் அவன் சபித்தலை அப்படியே நடக்கிறது. அப்போ கிதியோனுடைய வம்சத்திலே ஒருவன் மாத்திரம் தப்பித்தான், இந்த யோதாம். அப்போது இதிலிருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெய்வத்திற்கு விரோதமான செயல்கள் செய்வீங்க அப்படின்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. இல்லை என்றால் கிதியோன் செய்த அந்த தவறு நிமித்தமாக அவன் சந்ததி அளிக்கப்பட்டது. அவன் மகனே எழும்பி எந்த மக்கள் ராஜாவாக நீரும் உம்முடைய குமாரும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி ஏற்றுக்கொள்ள விரும்பினார்களோ அந்த மக்களே அந்த அபிமெலேக்கு அவன் மகனை வெறுத்தார்கள், வெறுத்து ஒதுக்கினார். ஏனென்றால் வேதத்தில் வாசிக்கும் பணத்தை வாங்கி கொண்டு மக்களுக்கு நீதி நியாயங்களை செய்யாதவன், மக்களுக்கு பணத்தை வாங்கி கொண்டு இவனை அரசனாக்கினார்கள். பணத்தை வாங்கி கொண்டு என்ன செய்தார்கள் என்றால் அநேக ஏழை எளிய மக்களை அதிகமாய் வருத்தப்படுத்தினார்கள். அது நிமித்தம் என்ன நடந்ததென்றால் ஒரு பொண்ணு அடித்து சத்துட்டான். பலமுறை வெற்றி கண்ட அந்த அபிமெலேக்கு ஒரு பொண்ணு கல்லால் அடித்து தலை உடைஞ்சு அவன் மரித்து போகிறான். அவன் சந்ததி முழுவதுமாக அற்று போகிறது. ஆனாலும் கர்த்தர் கிதியோன் மேல் வைத்த கிருபை நிமித்தம் ஒரு மகனை மாத்திரம் தப்புவிக்கிறார். யோதாமை தப்புவித்தார். அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வீண் பெருமைக்கு இடம் கொடுத்தோம் அப்படின்னா, வீணான பெருமைக்கு இடத்த கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்கன்னா அழிக்கப்படுவீர்கள். வீணான பெருமைக்கு இடம் கொடுத்தார். ஒரு ஏபோத்தை எப்படியாகிலும் நான் வைத்து அதை மக்கள் வெளிப்படும்படி செய்தார். வணங்க சொல்லலை, அதுதான் முக்கியம் என்று சொன்னார், அதுதான் இம்பார்ட்டன்ட் என்று சொன்னார். அதை பார்த்துங்க நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னார். மக்களும் நம்பி சோரம் போனார்கள், விக்கிரத்தை ஆராதித்தார்கள். விக்கிரமகம் மாறியது. அவன் சந்ததியை ஆண்டவர் சபித்தார். அவன் குடும்பத்துக்கு அது கன்னியாய் மாறியது. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை வைக்கிறீங்க? உங்களுடைய நன்மை தான் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் செய்கிறது தான் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் சதிகளை செய்தால், கர்த்தருக்கு விரோதமாக அநியாயங்கள் செய்தால் உங்கள் பிள்ளைகள் சபிக்கப்பட்டு இருப்பாங்க. உங்கள் கண்களுக்கு முன்பதாகவே அது நடக்கும். இல்லை என்றால் ஒருவேளை நீங்கள் நீதிமானாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் மரித்த பிற்பாடு அது நடக்கும். நீங்கள் மரித்த பிற்பாடு உங்கள் பிள்ளைகள் மாட்டிக்கொள்வாங்க. உங்கள் மரித்த பிற்பாடு உங்கள் பிள்ளைகள் அநியாயம் செய்வார்கள். நீங்கள் மரித்த பிற்பாடு உங்கள் பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாக அக்கிரமம் செய்வார்கள். மக்களுக்கு முன்பதாக அக்கிரமம் செய்வார்கள். எப்பொழுது? நீங்கள் மரித்த பிற்பாடு. ஒருவேளை நீங்கள் உயிரோடு இருக்கும்போது அது நடக்காவிட்டால் மரித்த பிற்பாடு நடக்கும். அதில் தான் பெற்றோர்களாக ஒருவேளை பெற்றோராக இருக்கக்கூடிய நீங்கள், பிள்ளைகள் வைத்திருக்க நீங்கள் கவனம் உள்ளவர்களாக நீங்கள் வாழணும். என்னென்றால் உங்கள் வாழ்க்கை, உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளையை சார்ந்து இருக்கிறது. உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் சந்ததியை சார்ந்து இருக்கிறது. நீங்கள் எதெல்லாம் நடந்து கொள்கிறீர்களோ, சில நேரத்தில் வேதத்தில் படிக்கும் போதெல்லாம் வாசிச்சிருப்பீங்க, அவன் தகப்பன் சாலமை போல் அவர் இருந்தான், அவன் தகப்பன் தாவீதை போல் அவர் இருந்தான். என்ன காரணம்? யாரெல்லாம் நன்மை செய்தார்களோ அவர்களை பார்த்து வசனம் சொல்லுகிறது, அவன் தகப்பனை போல் இருந்தான். யார்? சங்கீதக்காரன் தாவீது. ஒருவேளை ஒரு 300-400 வருஷத்துக்கு பின்னாடி அவனை பற்றி பேசினாலும் அவன் தகப்பனை போல, தாவீதை போல உத்தமன் அப்படின்னு சொன்னாங்க. சில நேரத்தில் அவன் தகப்பனை போல, அந்த யெரொபெயாம் போல கெட்டவன் அப்படின்னு சொன்னாங்க. காரணம் என்ன? ஒருவன் தவறு செய்தால் உன் சந்ததி, உன் பெயர் அடிபட்டு கொண்டே. ஒருவேளை 100 வருஷத்துக்கு அப்புறம் உன் பெயர் கட்டாயம் மறுக்கப்படலாம். ஆனால் அந்த சாபம் அந்த பிள்ளைகளை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். உங்கள் அப்பாவுக்கு மேலே இருக்கிற அவருடைய அப்பா, அவங்க அப்பா, இந்த மாதிரி பரம்பரை இருந்த சாபங்கள் நம் தலைமையில் இருந்தது.
நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது சாபங்கள் நீங்கினது. இப்போ உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் சாபத்தை நீங்கள் சேர்த்து வைப்பீங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு பரிதாபம் நினச்சி பாருங்கள். உங்கள் வரை பாவத்தை சாபத்தை ஸ்டாப் பண்ண முடிஞ்சது ஆண்டவர் செய்தார். ஆனால் உங்கள் நிமித்தம் உங்கள் பிள்ளைகள் சபிக்கப்பட்டிருக்கிறாங்க, சபிக்கப்பட போகிறாங்க, ஆசீர்வாதத்தை இழக்க போகிறாங்க. அப்போ உங்களுடைய என்னென்ன நீங்கள் கர்த்தருக்காக பிரயாசப்படுறீங்களோ, எதையெல்லாம் கர்த்தருக்காக செய்கிறீங்களோ, எதையெல்லாம் கர்த்தருக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அது உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக போய் சேரும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? சிறு பிள்ளையாக இருக்கும்போது நான் என்ன செய்வேன், எங்கள் அப்பா வந்து சனிக்கிழமை சாயங்காலமே சர்ச்செல்லாம் கூட்டி பாய் போட்டுருவாங்க. அப்போது நான் ரொம்ப சின்ன பெண்ணாக இருக்கிறதுனால அவ கூட சேர்ந்து சர்ச்செல்லாம் கூட்டி பெருக்கி பாய் போடுவோம். அதுக்கப்புறம் அவர் என்ன செய்வார், என்னென்ன வேலைகளை சபையில் செய்வாங்களோ அதெல்லாம் கூட சேர்ந்து செய்வேன். மற்றபடி எனக்கு ஒரு அக்கா உண்டு, அண்ணன் உண்டு, அவங்க வந்து பெரிய அளவுக்கு அது இன்வால்வ் இல்லை. நம்ம சின்ன பையன்றனால அப்படியே கூடவே அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். அன்று ஒரு வேலை வந்து அது சபை வேலை, ஒரு வேலை வந்து அது கஷ்டமான வேலையாக இருந்தாலும் நான் வந்து அது இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்ததுனால தான் ஆண்டவர் வந்து என்ன செய்ததுன்னா அவர் பணிக்கென்று நம்மளை அழைத்தார். மற்றவங்களையும் அவர் பணிக்குன்னு அழைக்க முடியல, மற்றவங்களாம் ஊழியத்தில் இல்லை. ஆனால் ஊழியத்துக்கு நம்ம அழைத்தார். காரணம், எதை நாம் விதைத்தேனோ அது நமக்கு அறுவடையாக நின்றது. நீங்கள் கர்த்தருக்கென்று, சபைக்கென்று, மக்களுக்கென்று, ஊழியக்காரருக்கென்று எதை தருகிறீர்களோ, விதைக்கிறீங்களோ அது உங்கள் மூலமாக இல்லை உங்கள் பிள்ளைகள் மூலமாக அறுவடை செய்வீர்கள். இல்லை என்றால் அறுவடை செய்ய முடியாது. தேவனுக்காக எதையும் செய்ய முடியாது, கர்த்தருக்காக எதையும் சாதிக்க முடியாது, கர்த்தருக்காக எதையும் பண்ண முடியாது. அதனால தான் சிறு பிள்ளைகள் என்னண்டைக்கு வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது ஆண்டவர் சொல்லும் போதே நாம் வந்து அவர் அண்டையிலே, அவர் சமூகத்திலே ஏதாகிலும் ஒன்றை கர்த்தருக்கு விருப்பம் போல வாழ்க்கை நடத்த வேண்டும், வாழ்க்கையில் வாழ வேண்டும். தேவனுக்கு செய்வதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கணக்கில் வைக்கப்பட்டிருக்கு. கணக்கில் வைக்கப்பட்டவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் சந்ததியாக பலன் தருகிறார். ஆனால் இங்கே கிதியோன் வாழ்க்கையில் அவன் குடும்பத்தாருக்கு அவன் கண்ணியை அறிவித்தது அவன் செய்த ஒரு தவறு நிமித்தம். ஆனால் அவன் வாழ்க்கை எப்படி இருந்தது அவன் பார்க்கும்போது எப்படி இருந்தது? நல்லா இருந்தது, நன்மையாக இருந்ததுன்னு படித்தோம் இல்லைங்களா? ரொம்ப நல்லா இருந்தது. அவன் வாழ்க்கை செழிப்பாக இருந்ததாக தான் நம்ம வந்து வேதத்தில் வாசித்தோம். ஆனால் அவன் வீட்டாருக்கோ அது கண்ணியாக இருந்தது, அமைதியாக இருந்தது. 40 ஆண்டுகள் அவன் வாழ்க்கை வாழும்போது 40 ஆண்டுகள் சந்தோஷமாக இருந்தது. அவன் மரித்த உடனே அவன் அபிமெலேக்கு வந்து, அதாவது அந்நியன். அதே சமயத்தில் இன்னொரு பேச்சு சொன்ன போனால் வந்து மனைவி, அதாவது மறுமனையாட்டிக்கு பிறந்த மகன். மறுமனையாட்டிக்கு பிறந்த மகன் வந்து மனைவிகளுக்கு பிறந்த அந்த மகன்களை எல்லாம் 70 பேர் ஒரே கல்லின் மேல் கொன்று போட்டான். அப்போ அவன் குடும்பத்திற்கு ஒரு கண்ணியை வருவித்தது. அப்போ நம்ம வாழ்க்கையில் கிதியோன் போல பராக்கிரமசாலி. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் வாழ்க்கையில் அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்திற்கு ஒரு பெயரை வைக்கிறான், ஷாலோம். எப்படி கிதியோன் ஒரு பலிபீடத்தை வைத்து அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டானோ அது போலவே அவன் வாழ்க்கையில் அவன் ஆட்சி 40 ஆண்டுகள் ஒரு சமாதானம் ஆட்சியாக அவன் வாழ்க்கை இருந்தது. எதெல்லாம் கர்த்தருக்கு நீங்கள் ஸ்தோத்திர பலி ஏறெடுக்கிறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் அது நடக்க வேண்டுமானால் நீங்கள் கர்த்தருக்கென்று பலிகள் செலுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஸ்தோத்திர பலிகள் நீங்கள் இட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அவன் ஸ்தோத்திர பலியை கர்த்தருக்கென்று செலுத்தி கொண்டே இருந்ததுனால்தான் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் கவனிக்கும் போது அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். ஷாலோம் என்றால் சமாதானம். எனவே அவன் யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டதினாலே இங்கே 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 28ஆவது வசனத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா கிதியோனின் நாட்களில் 40 வருஷம் அமைதலாக இருந்ததாம். அப்போது எதை நீங்கள் கட்டி கர்த்தருக்கென்று பலி செலுத்துகிறீர்களோ அந்த பலி உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக முடியும். அதனால ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்னு சொல்கிறோம். வசனம் சொல்லுகிறது அநேக ஸ்தோத்திரங்கள்னால என்ன பெருகும்? கிருபை பெருகும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இன்றைக்கி ஏன் வந்து இப்போது எக்ஸாம்பிள் இந்த சபையில் யாராவது உணவு தராங்க, இப்போ அவர் வந்து சாப்பாடு கொடுத்தார். அவர் சாப்பாடு கொடுத்தது நிமித்தமாக எல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லுவோம் அப்படின்னா அநேக ஸ்தோத்திரங்கள் பெருகும்போது அது செலுத்தும் போது அந்த நபருக்கு கிருபை பெருகுது.
ஏதாவது ஒரு நபர் சபைக்கு ஏதாவது வாங்கி தரும்போது அந்த சபையில் வைத்து அந்த பொருளை வைத்து நம்ம ஜெபம் பண்ணும்போது அந்த ஸ்தோத்திரங்கள் அதிகரிச்சிச்சு அப்படின்னா அவர்களுக்கு கிருபை பெறுகிறது. யார் நிமித்தம் யாருக்காக ஸ்தோத்திரம் இடுகிறீர்களோ அவர்கள் நிமித்தம் இன்னொரு நபருக்கு கிருபை பெருகி கொண்டு போயிட்டே இருக்கும். கிருபை ஏன்னா கிருபை தான் உங்களை பாதுகாத்து கொண்டே இருக்கும், வாழ வைத்து கொண்டே இருக்கும். பாவத்தின் மேல் கிருபை பெரிதாக இருக்கும். பாவம் எவ்வளவோ அதற்கு மேலாக கிருபை பெருகும். பாவம் எப்படி? அறிந்து உணர்ந்து செய்வது அல்ல, நீங்கள் அறியாத நாட்கள் செய்த பாவத்தின் மேல் கிருபை பெருகும்போது ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். அப்போ கிதியோன் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் கிடைத்தது, ஒரு ஆறுதல் கிடைத்தது. அவனுக்கு மாத்திரமல்ல, இஸ்ரேல் மக்கள் எல்லோருக்கும் 40 ஆண்டுகள் சமாதானம் கிடைத்தது. 40 ஆண்டுனா கொஞ்சம் நஞ்சம் அல்ல, ரொம்ப நாள் இல்லைங்களா? 40 வருஷம் அப்படின்றது ஒரு சந்ததி. அப்போ 40 ஆண்டுகள் இவன் நிமித்தம் சமாதானம் கிடைத்தது. இவன் செய்த காரியம் என்ன? அவன் கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி அவன் அங்கே பலி செலுத்தி எந்த பெயரை கொண்டு கர்த்தரை அழைத்தாரோ அந்த பெயரை கொண்டே கர்த்தர் இவனை ஆசீர்வதித்தார். நீங்கள் எந்த பெயரை கொண்டு கர்த்தரை அழைப்பீர்களோ அந்த பெயரை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நம்ம என்ன பேசிட்டு இருக்கிறோம்? கர்த்தர் நல்லது பண்ணுறதில்ல, கர்த்தர் நம்ம சரி பண்ணுறதில்ல, கர்த்தர் அவனை வாழ வச்சார், இவனை வாழ வச்சார், நம்மளை நூற்றில் விட்டார், ஆண்டவர் நம்மளுக்கு அவர் கண்ணு இல்லை, காதில், மூக்கில், வாயில்லை. இன்றைக்கெல்லாம் நம்ம கிறிஸ்தவர்களே இன்றைக்கி பேசி கொண்டிருக்க காரியம், கர்த்தர் நமக்கு ஒரு வீட்டை தரல, எல்லாமே எனக்கு அசிங்கமாக இருக்குது, கேவலமாக இருக்குது, அவமானமாக இருக்குது. எது அவமானம்? ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பூமியின் வீடெல்லாம் அழிந்து ஒளிந்து போகுது, கைவேலை எல்லாம் நித்திய வீடு உனக்கு உண்டு வாப்பான்னு சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் நம்ம எதுக்கு தான் ஜெபம் பண்ணுறோம்? வீடு இல்லைன்றதுக்காக அவர் பகைச்சு ஜெபம் பண்ணுறப்போம். அவருக்கு தெரியும் நமக்கு என்ன தேவை என்பதை. அவருக்கு தேவை என்பது நமக்கு அவர் என்ன தேவை என்பதை விரும்புகிறாரோ அது நமக்கு கிடைக்கட்டும், நமக்கு கொடுக்கட்டும். இதெல்லாம் கொடுத்தா பின்மாற்றத்துக்கு போயிடுவான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா தராமல் இருக்கட்டும். ஏனென்றால் நாங்கள் பின்மாற்றத்துக்கு போகாமல் இருப்பது ஆண்டவர் விருப்பம். நம்ம அதுதான் விரும்புகிறோம். கண்ணில் பார்க்கறது எல்லாம் மாயை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எதுக்கு ஆமேன்னு சொன்னீங்க? உங்கள் கண்ணில் பார்க்குற உங்கள் கணவன் மனைவி கூட மாயை தான், உங்கள் பிள்ளைகள் கூட மாயை தான், உங்கள் பெற்றோர்கள் கூட மாயை தான். நீங்கள் பார்க்குற பணம், காசு, டிஜிட்டல் முறையில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாமே மாயைங்க, எல்லாம் மாயை. தாவீது ராஜா சொல்கிறா, என் வாழ்க்கை ஒரு கதையை போல் கடந்து போனது. 1 மணி நேரம் என் வாழ்க்கையை சொல்லி முடிச்சார். உங்கள் பேர் என்ன? உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுக்க சொன்னால் எவ்வளோ நேரம் கொடுப்பீங்க? ஒரு 20 நிமிஷத்தில் நீங்கள் இன்னார்னு சொல்லிவிடுங்க. இங்கே பிறந்தோம், யாருக்கு பிறந்தோம், எங்கே இருக்க, எங்கள் வீட்டில் எவ்வளோ பேர், எவ்வளோ சேலரி வாங்க, யார் கணவனாக்கிறேன், மனைவி இருக்கிறேன், எத்தனை பிள்ளைங்க, எந்த ஊரில் இருக்கிறேன், என்ன வேலை செஞ்சுட்ருக்கேன், இவ்வளோ தான் இன்ட்ரோ. தாவீது சொல்கிறார், என் வாழ்க்கை ஒரு கதையை போல கடந்து போனது அப்படிங்கிறார். ஒரு மனுஷன் இந்த பூமியில் மரித்து போனால் இந்த பூமியில் அவன் பெயர் முழுவதும் அற்றுப்போகிறதாக தாவீது சொல்கிறார். அப்போ நீங்கள் பார்க்க எந்த டிஜிட்டலும் ஒரிஜினல் கிடையாது. நீங்கள் பிசாசானவன் தேவையில்லாதை விதைத்து உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கண்களுக்கு முன்பதாக டிஜிட்டல் முறையில் பல வகையிலே இந்த உலகத்தை காட்டி கொண்டிருக்கிறான். இது எதுவும் உண்மை அல்ல, இது மாயையாக இருக்கிறது. அழகாக சாலமோன் எழுதுகிறார், வானத்தின் கீழே பூமிக்கு மேலே நீங்கள் பார்க்க எல்லாமே மாயையானது, எல்லாமே மாயையானது. நீங்கள் பார்க்க எல்லாம் இளமை வயது மாயையானது. நீங்கள் சொல்லலாம், இந்தியாவின் தூண் நீங்கப்பா, சின்ன பிள்ளைங்களை பார்த்து இந்தியாவை நீங்கள் தான் தூக்கி காப்பாற்ற போகிறீங்க முடியும்லாம். அதுவும் உண்மை இல்லை. தேசத்திற்கு சமாதானத்தை கொண்டு வருவது கர்த்தர். தேசத்தில் நீதிமான்கள் பெருக பெருக தேசத்துக்கு சமாதானம் பெருகி கொண்டே இருக்கும். தேசத்தில் நீதிமான்கள் என்று ஒரு வேளை இல்லாமல் போகிறாங்களோ, நீதிமான்கள் இல்லாமல் போயிட்டு இருக்கிறாங்களோ, அந்த தேசத்துக்கு அழிவு உண்டாயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஏதோ ஒரு வகையில் ஆண்டவன் தேசத்தை அழிக்க முன் வைத்திருக்கிறார் என்ற அர்த்தம். ஏனென்றால் நீதிமான் இல்லை என்றால் அந்த இடம் தேவையில்லை அப்படிங்கிறார். வேண்டாம், ஒரு நீதிமான் அங்கே இல்லை அப்படின்னா அந்த இடம் எது இருக்குது? அப்போ ஒரு நீதிமான் நிமித்தம் பட்டணம் காக்கப்படுகிறது. இல்லை என்றால் நீதிமான் இல்லாத இடத்திலே ஆண்டவர் ஒரு நீதிமான் அனுப்புகிறார், அவன் நிமித்தம் அந்த பட்டணத்தை ஆசீர்வதிப்பதற்காக. எப்படியாயிலும் மக்கள் ரட்சிக்கப்பட மாட்டாங்களா, ரட்சிக்கப்பட்டுருவாங்களே என்று நீடிய பொறுமை உள்ளவராக கர்த்தர் இருக்கிறபடினாலே ஒரு நீதிமானை அந்த பட்டணத்துக்கு கொண்டு போகிறார். ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சூழ்நிலை மத்தியில் அங்கே ஒரு மிஷினரியோ ஊழியக்காரரை கொண்டு போய் அந்த நீதிமான் நிமித்தம் அந்த பட்டணம் காக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அவர் வருகை மட்டுமா. காரணம், கொஞ்சமாகிலும் அங்கே இருக்க மந்தைகள் ரட்சிக்கப்பட மாட்டார்கள் என்றதற்கான அடையாளம். அப்போ கிதியோனுடைய வாழ்க்கை, அவர் செய்த ஒரு நன்மை, அவர் 40 ஆண்டுகள் தேசம் அமைதியாக இருந்தது. அவர் செய்த ஒரு தீமை, அவர் சந்ததிக்கு மிகப்பெரிய ஒரு கண்ணியாக இருந்தது. அவர் வீட்டாருக்கு மிகப்பெரிய கண்ணியாக இருந்தது. அவன் சந்ததி 70 பேரை அவன் கொன்று போக அபிமெலேக்கு, அவனும் மரித்து போனான். அவன் எப்படி மரித்து போனான்?
ஒரு பெண் அடித்து சத்தப்பட, ஒரு பொண்ணு கல்லால் அடித்து அவனை கொண்டுட்டான் அப்படின்னு பார்க்குறோம். அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நிச்சயமாக என்னை ஒரு இராணுவ வீரன் கொன்று விட்டால் அவன் கையில் சத்த மாதிரி கணக்கு இருக்கட்டும் அப்படின்னு அவன் நினைத்து அவன் மரித்து போனான். ஆனால் பரிசுத்த ஆவியார் நமக்கு வெளிப்படுத்தி காட்டினார், பொண்ணடிச்சு தான் அவன் சத்தாம்னு சொல்லி. இப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு அந்த ரகசியம். பட் அவன் மறிக்கும் போது அந்த ரகசியம் தெரியக்கூடாது என்று யோசித்தான். ஆனால் இன்று பரிசுத்தம் நம்ம ஏன் வெளிப்படுத்தி காட்டுறாருன்னா, மனுஷன் நிலைகள் பணத்திற்காக நீதி நியாயத்தை பேசுகிறவனுக்கு நிலை அவள் தான். பணத்திற்காக பதவிக்காக அவனுடைய சகோதரர்களை கொன்று போட்டான். அதற்காக ஒரு அங்கே 70 பேரில் ஒரு நபர் இருக்க நீதிமானாக இருந்தவர், அவர் நிமித்தம் அவர் சபித்தார். இவரை அபிமெலேக்கை சபித்தான். அந்த பையன், சின்ன பையன் அபிமெலேக்கை சபித்தான். அபிமெலேக்கை மாற்றமல்ல, சீகேம் ஜனங்களை சபித்தார். அதுபோலவே சீகேம் ஜனங்கள் லாஸ்ட்டாக யுத்தத்தில் மாட்டிக்கொண்டார்கள். அப்போ அபிமெலேக்கை நம்பி இருந்த அந்த நாட்கள் 3 ஆண்டுகள் நீதி இல்லை, நேர்மை இல்லை, அநியாயம் நடக்குது, அக்கிரம் நடக்குது, விதவை கிட்டேருந்து பச்சிக்கிறாங்க, பெண்கள்கிட்ட இருந்து தேவை, அதாவது அவங்ககிட்ட சொத்து பச்சிக்கிறாங்க, பிள்ளைகள் இல்லை என்ற அவங்ககிட்ட இருந்து பச்சிக்கிறாங்க. எல்லாத்தையும் அந்த 3 வருஷத்தை சுருட்டாங்க அபிமெலேக்கு. ஆண்டவர் பார்த்தாரு, 3 வருஷத்துக்குள்ளாக அவனை அடித்து ஒன்றுமில்லமாக்கினார். ராஜா மரித்து போனான். அவன் மக்களால் ஏற்படுத்தின ராஜா. ஒரு ஆமென் சொல்லுவோமா? 2வதாக ஒரு ராஜாவை பார்த்தோம், சவுல் மன்னன். சவுல் மக்களுடைய ப்ரெஷர் தாங்க முடியாமல் தேவன் எதை பண்ணப்பட அப்படின்னு சொல்கிறார். அந்த வகையில் போனப்போ அவன் சந்ததி முழுவதும் ஸ்டாப் ஆகுது. அவன் சந்ததி முழுவதுமாக அழிந்து போகிறது. 3வதாக தாவீது ராஜா, தேவனால் நேரடியாக ஏற்படுத்தப்பட்டவன். ஒரு ராஜா என்றால் ஒரு ஆசாரியன் அபிஷேகம் செய்ய வேண்டும். அபிமெலேக்கை மக்கள் கொண்டு போய் எங்கே ராஜாவாக்கினாங்களாம்? மலைக்கு கொண்டு போய் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் ராஜாவாக்கினாங்களாம். மலையில் என்ன இருக்கும்? விக்கிரக தோப்புகள் இருக்கும். எங்கே ராஜாவாக்குறாங்க? ஒரு விக்கிரக தோப்புகள் கிட்ட கொண்டு போய் மரத்தின் கீழாக, பச்சை மரத்தின் கீழே ரத்தத்தை சிந்த விடக்கூடாது. என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னா, விக்கிரக ஆராதனை என்ற அர்த்தம். பச்சை மரத்தின் கீழ் விக்கிரத்தை எங்கன்னா பாருங்க, விக்கிரத்துக்கு ஆடு மாடு வெட்டுருவாங்க, கோழி வெட்டுறவங்கெல்லாம் பச்சை மரத்தின் கீழ் அதை பலி செலுத்துவாங்க. இவனை அந்த மரத்தின் கீழ் கொண்டு போய் நிப்பாட்டு ராஜாவாக்குறாங்க. மக்கள் சோரம் போனார்கள். விக்கிரத்தை முன்வைத்தார்கள். விக்கிரத்தை முன்வைத்து இவனை ராஜாவாக்கினார்கள். ராஜாவாக்கினால் 3 ஆண்டுகளில் அவன் பதவி ஃபுல் பறி போனது. 3 ஆண்டுக்குள்ளாக மக்களை மோசமாக்கினான், சோரம் போக்கினான். ஏமேன். கிதியோனுடைய காலங்கள் முழுவதுமாக முடிந்தது. அதுக்கப்புறம் தான் யெப்தா என்றதான ஒரு அதிபர், நியாயாதிபதி உள்ளே வரார். அப்போது கிதியோன் வாழ்க்கை போல உங்கள் வாழ்க்கை தேவனுக்கு பலி செலுத்தணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நீங்கள் எதை சொல்லி கர்த்தருக்கென்று பலி செலுத்துகிறீர்களோ அது உங்கள் சந்ததிக்கு நடக்கும், உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதனால தான் அவர் நாமத்தை சொல்லி 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 கர்த்தரை துதிங்க அப்படின்றோம். எடுத்த உடனே நம்ம என்ன செய்கிறோம்? அவர் நாமத்தை சொல்கிறோம், ஸ்தோத்திரம் சொல்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம், அவரை கனப்படுத்துகிறோம், அவரை துதிக்கிறோம். நம்ம நன்மை நடக்காவிட்டாலும் அவரை துதிக்கிறோம், நன்மை நடக்கணும் அவசியம் இல்லாவிட்டாலும் துதிக்கிறோம். அவர் துதிக்கு யெகோவா ஷாலோம்னு கூப்பிட்றோம், சமாதானம் தாங்க. யெகோவா நிஷின்னு சொல்கிறோம், வெற்றி கொடுங்க. யெகோவா ராஃபான்னு சொல்கிறோம், சுகத்தை கொடுங்க. யெகோவா ஹீரேன்னு சொல்கிறோம், என் கூட இருங்க, என்னை நடத்துகிறவர். அப்போது நம்ம அவர் நாமத்தை சொல்லி துதிக்கிறோம். யெகோவா ஜூரி என்று சொல்லுகிறோம், எந்தன் கண்மலையானவர் என்று சொல்கிறோம். அவர் எந்தன் கண்மலையானவர். இப்படி ஒவ்வொரு பெயராக அவரை நாம் சொல்லி ஆராதிக்கும் காரணம் என்ன? என் வாழ்க்கையில் அப்படி நடக்கிறதற்காக. எதையெல்லாம் சொல்லி நீங்கள் ஜெபிப்பீர்களோ அதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். கிதியோன் எதை சொல்லி கர்த்தருக்கு பலி செலுத்தினானோ அந்த பலியை கர்த்தர் நுகர்ந்து அவன் வாழ்க்கை அப்படியே நடந்த 40 ஆண்டுகள் அவன் வாழ்க்கையில் ஒரு சமாதானம். அவன் வாழ்க்கை, அவனுடைய சந்ததி, அவனுடைய எல்லை முழுவதும், தேசம் முழுவதும், இஸ்ரேல் தேசம் முழுவதும் சமாதானம் பெற்றது. உங்கள் வாழ்க்கை நிமித்தம், உங்கள் ஸ்தோத்திர பலி நிமித்தம் உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஒருவேளை நீங்கள் ஏதாவது தவறு பண்ணுவீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. 1, நீங்கள் வாழும்போதே அழிக்கப்படுவீர்கள். இல்லை என்றால் நீங்கள் மரித்த உடனே கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். உன் பிள்ளைகள் தேவனுக்கு விரோதமாய் செய்து அந்த அக்கினியை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். 2வதாக கிதியோன் வாழ்க்கையில் நடந்த ஒரு தவறு நிமித்தம்
ஏப்போத்தை அவர்கள் வணங்கி சோரம் போனார்கள். அது நிமித்தம் சந்ததி அளிக்கப்படுகிறது கவனிக்கிறோம். தேவையில்லாத ஒருவன் அரசனாக உள்ள வரான். தேவையில்லாத தேவ ஜனங்களை வஞ்சிக்கிறான். தேவையில்லாத வசனங்களை வஞ்சிக்கிறான். தேவையில்லாத மோசே சொல்லிக் கொடுத்த எல்லா நியாய பிரமாணத்தையும் வஞ்சிக்கிறான். அந்த அபிமெலேக்கு வசனத்தில் இருக்கிறது எல்லாம் பொய்யாக மாற்றுகிறான். 3 ஆண்டுகள் மக்களை சோரம் போக்கினான். 3 ஆண்டுகள் மக்களை தெய்வத்து பக்கம் விடவே விடல. 3 ஆண்டுகள் நீதி நேர்மை நியாயம் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சான். அதுக்கு பிற்பாடு ஒரு பொண்ணு கல்லெடுத்து அடித்து அவன் சத்து போனதையும் நாம் பார்த்தோம். அவன் நிலை என்ன என்று பார்த்தோம். அப்போ கிதியோன் வாழ்க்கையை நாம் பார்த்துருக்குறோம். அபிமெலேக்குடைய வாழ்க்கையை நாம் பார்த்துருக்குறோம். லாஸ்ட்டாக ஒரு வசனம் சங்கீதம் புத்தகத்தில் 86வது சங்கீதத்தில் கவனிக்கும்போது 4, 5, 6 ஆகிய 3 வசனத்தை நாம் வாசிக்கும்போது சங்கீதம் 86ல் 4, 5, 6 ஆகிய 3 வசனத்தை நாம் வாசிக்கலாம். உமது அடியனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவராயிருக்கிறீர். கர்த்தாவே, என் ஜபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கவனியும். அப்போ போதும். நமது வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, என் ஆத்துமா அவரை நோக்கி இருக்கிறது. ஆமென். அவர் கிருபை மேல் கிருபை தந்து நம்மை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கிதியோன் வாழ்க்கை போல நமது வாழ்க்கையில் தெய்வத்தை மேம்படுத்த போகிறோம். ஆமென். உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு சமாதானம். 2வதாக கிதியோன் செய்தது போல நாம் மக்களை சோரம் போக்கக்கூடாது. அதாவது உங்கள் வீட்டார், உங்கள் குடும்பத்தார், உங்கள் நண்பர்கள், சபையார் யாராக உங்கள் நிமித்தம் மக்கள் சோரம் போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? உங்கள் நிமித்தமாக மக்கள் சோரம் போகக்கூடாது. உங்கள் நிமித்தமாக மக்கள் அநியாயத்துக்கு போகக்கூடாது. உங்கள் நிமித்தமாக உங்கள் குடும்பங்கள் கெட்டு போகக்கூடாது. உங்கள் நிமித்தமாக உங்கள் பிள்ளைகள் கெட்டு போகாதபடி நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். கர்த்தர் வருகை தாமதிக்காது. ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாம். எழுந்து நிற்போமாக. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர்